எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிராஸ் கட் ப்ளவுஸோட முன்பகுதி எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு ப்ராப்பராக ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். பிகினர்ஸ் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க பார்த்து. இப்போ இந்த துணியை நான் 2ஆக மடித்து போட்டிருக்கேன். மீதி இருக்கிற துணியை பேக் தட்டு கையெல்லாம் வெட்டுனது போக மீதி இருக்கிறத 2ஆக மடித்து போட்டிருக்கேன். இந்த கரபாக துணி இருக்குது பார்த்தீங்களா, இது என் பக்கம் இருக்கிற மாதிரி மடித்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் கிராஸ் கட்டிங்க்கு ஃபஸ்ட்டு மடிக்கணும், இப்படி மடிச்சுக்கணும். இப்போ பேக் தட்டு வெட்டுறதுக்கு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் தட்டு வெட்டுறதுக்கு என்ன மெத்தட்னா, ஃபஸ்ட்டு இந்த பேக் தட்டு வெட்டின பகுதி இருக்குது இல்லையா, பின் பகுதி வெட்டினது, அதை எடுத்து இப்படி கிராஸாக வச்சுருங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த இடம் கரெக்டாக இப்படி இருக்கணும். ரொம்ப இப்படியும் போயிடக்கூடாது. ரொம்ப இப்படி வந்துச்சுன்னா இது நேர் பீஸ் ஆகிடும். ரொம்ப இப்படி போனால் ஒரு மாதிரி குறுக்க போன மாதிரி ஆகிடும். கரெக்டாக இந்த இதில் வச்சிங்கன்னா மட்டும்தான் கிராஸ் கிடைக்கும் உங்களுக்கு. பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக தெரியுதா கேமராவில்? இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. வச்சுட்டு இப்போ நம்ம இதை வச்சே நம்ம இந்த ஷோல்டர்னோட அகலம், ஆம்கோல் முன்தட்டுக்கு நம்ம கொஞ்சம் குடஞ்சி வெட்டணும். சைடில் சுற்றளவு, இங்கேயும் சுற்றளவு, இது எல்லாத்தையுமே நம்ம இதை வச்சே மார்க் பண்ணிடலாம். சரிங்களா? இதை வச்சே மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த தட்டை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ முன்கழுத்து எப்படி வெட்டுறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது பின்கழுத்தினோட அளவு. முன்கழுத்து எப்படி வெட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த துணியை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு முன்னாடி உயரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு டேப்பில் கணக்கு போடுங்க. இப்படி வச்சு இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.5 இன்ச் இருக்குது. இந்த இடத்துல இப்படி வச்சு இப்படி பார்க்கும்போது இந்த இடம் தான், இது 6.5 இன்ச் இருக்குது. தையலுக்கு 1/2 இன்ச் வேணும் அப்படின்னு போது இது 7 இன்ச் இருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, 7 இன்ச்சில் இந்த இடத்துல ஒரு மார்க் கொடுக்கணும். கரெக்டாக இந்த ஷோல்டர்னோட எட்ஜில் இங்கே வச்சுருங்க. இங்கே 7 இன்ச்சில் ஒரு மார்க் கொடுத்துட்டு இதை இப்படியே நேராக கோடு போட்டுடுங்க. போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதுதான் இப்போது முன்கழுத்து. இது பின்கழுத்து, இது முன்கழுத்து. இதுக்குள்ளே நீங்கள் ரவுண்டு கொண்டுட்டு வாங்க. வெளியில் கொண்டு வராதிங்க, இதுக்குள்ளே கொண்டுட்டு வாங்க. இதுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா? இப்போது இதுக்கு முன்தட்டுக்கான உயரம் வேணும். எப்போவுமே ரொம்ப பெரிய ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா பின்தட்டு என்ன உயரம் இருக்குதோ அதே அளவு வைங்க. கொஞ்சம் நார்மல் சைஸ் ப்ளவுஸாக இருந்தால் ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் மட்டும் மேலே வைங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இப்போது முன்தட்டினோட உயரம் இந்த ஷோல்டர்லேருந்து நான் ஒரு 1/2 இன்ச் தள்ளி வைக்கிறேன். இது தையலுக்கு வேணும் இல்லையா அந்த ஷோல்டர்கிட்ட, அதனால். அடுத்தது இந்த கப்டாட்னோட இந்த எட்ஜ் இருக்குல்ல, இது வரைக்கும் இதனோட உயரம். சரிங்களா? இது வரைக்கும் இதனோட உயரம் வரும். இப்போது இது முன்தட்டுக்கான உயரம். இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி கோடு போட்டுடுங்க. ஃபஸ்ட்டு ஈஸியான மெத்தடு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதிலிருந்து ஒரு 1.25 இன்ச்சு மேலே இங்கே. ஓகேங்களா? இங்கே 1.25, இங்கே 1.5 வச்சுக்கோங்க. இப்போது இங்கே 1.5, இங்கே 1.25 வச்சுருக்கீங்களா? இதில் அப்படியே ஒரு ரவுண்டு போடுங்க. இந்த இடம் நல்லா இதில் டச் ஆகி தான் இங்கே வரணும். இப்படி வரணும் இந்த வளைவு. இப்படி வரணும். இப்படி வரும்போது இதனோட உயரத்தை இப்போ கணக்கு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னுட்டு. 13 வருது. நம்ம இதனோட பின்தட்டு உயரம் 14. ஓகேங்களா? இப்போது இது பின் கைக்கான ஆம்கோல் நம்ம வெட்டி இருக்கிறது. இப்போ முன் கைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயே இன்னொரு 1/2 இன்ச்சு நல்லா குடஞ்சி வெட்டணும். நல்லா முன்னாடி குடஞ்சி வெட்டி இதில் கொண்டு இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. இந்த இடத்துல நம்ம தையல் போட போகிறோம் இல்லையா? அவ்வளோதான். முன்னாடிக்கு இதுலேயே நான் ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் தரேன். இதை கட் பண்ணிவிட்டு இதுலேயே உங்களுக்கு அந்த டிப்பும் கொடுக்குறேன், அதையும் கவனிச்சுக்கோங்க. இவ்வளோ இதாக நம்ம டீப்பாக முன்கழுத்து வெட்டணும் அப்படின்னு சொன்னால் ஷோல்டர் கழுண்டு விழுமே, இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும்.
அதுக்குமே வந்து நான் இதுலேயே ஒரு டிப் கொடுக்குறேன். கட்டிங் பண்ணும்போதே நம்ம ஒரு சின்ன வேலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஷோல்டர் வந்து கலண்டு வராது. அதையும் இதுலேயே நான் சொல்லித்தரேன். வெயிட் பண்ணுங்கள். இதை நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஷோல்டர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கழுத்து இருக்குது இல்லைங்களா, இந்த கழுத்துக்கிட்ட இங்கே இந்த எட்ஜில் ஒரு 1/4 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படி கிராஸ் போடுங்க. கோடு இந்த மாதிரி கிராஸாக ஒரு கோடு போட்டு, தெரியுதா, இப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டு அந்த கொஞ்சத்தை மட்டும் வெட்டி எடுத்துருங்க. கீழேருந்து வெட்டக்கூடாது, மேலேருந்து இதை மட்டும் லைட்டாக இவ்வளோ தூரம் இதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா கழுத்து நல்லா டைட்டாக பட்டன் போடும்போது இங்கேருந்து இழுத்து கொடுக்கும். கழுத்து உங்களுக்கு லூஸ் கொடுக்காது. இந்த பகுதியை மட்டும் நான் இப்போ வெட்டி எடுத்திருக்கேன். இது வரைக்கும் மட்டும்தான் வெட்டியிருக்கேன், இங்கே வரைக்கும் வெட்டலை. இதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த முன்னாடி தட்டு ப்ராப்பராக வெட்டுறது எப்படி அப்படின்றதுக்கான வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க எல்லாருமே லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.